வணக்கம் மாணவர்களே. இஸ்ரேல் ஈரான் போர் ஒன்றே ஒன்றை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை விழுங்குவான். ஒரு கோழி என்ன செய்யும்னா, சீக்கிரம் ஒரு காலை போட்டு சீக்கிரம் புழு வந்தால் போட்டு முழுங்கிடும். இது கோழியின் பாவமா புழுவின் பாவமா? மிகப்பெரிய விஷயம். நான் சொல்கிறது புரியுங்களா? அது அழகாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி இஸ்ரேல் ஈரான், அது மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி, மிகப்பெரிய வலிமை உள்ள ஒரு நாடு ஒரு குட்டி நாடுகிட்ட சண்டை ஓடுது. நாம் தோற்போம், நாம் அழிவோம் என்று நினைத்தால் அந்த நாட்டு குடி அரசன் என்ன செய்ய வேண்டும்? இவன்கிட்ட ஜெயிக்க முடியாது, தோற்று போடுவான். மீறி சண்டை போட்டால் தம் நாட்டு மக்கள் பூராவும் அழிந்து போயிடுவார்கள். இதை அடிப்படை சமுதாய கல்விகளில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன். வள்ளுவர் சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, படை குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு ஆறும் உடையான் அரசர்கள் ஏறு. இதில் ஒன்று இல்லாட்டினாலும் அவன் வீணாக போடுவான். படை இல்லாட்டினாலும் வீணாக போடுவான். குடி கூழ் அமைச்சும்பார், அமைச்சர்கள் எல்லாரும் வீணாக போடுவான். குடினா அந்த நாட்டு மக்கள், அப்புறம் கூழ் என்பது உணவு. அதாவது ஒரு நாட்டு அரசன், ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவன் சிறப்பாக இருந்தால்தான் அந்த குடும்பம் விளக்கம். அதுதான் அரசன் என்று பெயர் வைத்தார். அரசியலுக்கு அரசன் என்ற விளக்கம். ஒரு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அணை டேங்க் இருக்குது சார், மதில்ச்சுவர் இருக்குது. அந்த மதில்ச்சுவரில் ஒரு சின்ன ஓட்டம் வந்துட்டா அந்த மதில்ச்சுவர் இடிந்து அந்த நாடே நாசமாகும். இதாக வந்து அப்போ பாதுகாக்கக்கூடிய தலைவன் யார்? ஒரு அரசர், அந்த குடும்பத்துக்கு தலைவன், மிகப்பெரிய கம்பெனிக்கு ஓனர். அவன் தான் முக்கியமான விஷயம்லாம் பாதுகாக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஈரான் நாட்டு அதிபராக இருந்தாலும் சரி, ஈரான் நாட்டு அதிபர் ஒசாமா பின் லாடன், அவனெல்லாம் சுட்டு கொள்ளிட்டானோ. எதுக்கு சொல்கிறேன்னா, தான் வலிமை இழந்து விட்டுவோம், தோற்று போடுவோம் என்றால் தன் நாட்டு குடிமக்களையும் பாதுகாக்க வேண்டும். தன் வீராப்பு கௌரவத்தை பார்த்து தன் குடிமக்களை பூரா அழிக்கிறவன் உண்மையான அரசன் கிடையாது. இதை ஈரான் நாடு செய்து கொண்டு இருக்கிறது. மற்ற நாடுகளில் பேசி பயனில்லை. அமெரிக்காவில் காலில் விழுந்திருக்கேன். குடிமக்களை முதலில் பாதுகாத்து கொள்ளுங்கள், பிறகு படைகளை வளருங்கள். அதற்கு பிறகுதான் போராட்டம். எதிர்நாட்டு பலம் தெரியாமல் மோதுவது அரசனுடைய முட்டாள்தனம். அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது. இதை ஈரான் அரசாங்கமும் புரிஞ்சுக்கல, ஈராக் அரசாங்கமும் புரிஞ்சுக்கல.